ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. என்னடா எப்பையும் கெட் ரெடி போட்டு அப்படியே ஃபுல் மேக்கப்லேயே இருப்பேன். இன்றைக்கி பார்த்தா தூங்கி வழிஞ்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, காலையில் எழுந்த உடனே ஒரே தூக்கமாக வருது. பாதி மனசு வீட்டிலையே இருந்துடலாம், வேலைக்கு போக வேணான்னு தோணுது. ஆனாலும் நம்ம வேலைக்கு போய் தானே ஆகணும். எத்தனை நாள் தான் ஏமாற்றிட்டு லீவ் போட முடியும்? குட்டி பூனை பாருங்கள். ஓகே, மார்னிங் ரொட்டீனுக்குள்ளே போயிடலாமா? வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னாவே அப்படியே ஏதோ ஒரு பார்க்குக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்படியே வீட்டில் உட்காந்துக்கலாமா? அப்படியே காற்றடிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அப்படியே டேராவை போட்டுடலாம் அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம கேட்க முடியாது, வேலைக்கு ஓடணும். இப்போ நான் பாதி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தேன். சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது வெளியே ஃபுல்லாக. என்னோடய செடியெல்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்குது. இது வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு காட்டு செடி. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பழம்லாம் இருக்கும். இது பாப்பா சும்மா பறித்து விளையாடும், அவ்வளோதான். இது என்ன பழம் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி. அதுக்கப்புறம் இது பார்த்திங்களா, பறித்து அந்த அம்மா விளையாடி இருக்காங்க நேற்று. அது அப்படியே இந்த பாக்ஸில் இங்கே இருக்குது. என்னோடய செடியெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. கொஞ்சம் கொடி சம்பங்கி, அதுக்கப்புறம் அது கூடவே நித்திய மல்லி இருக்குது. இது ரெண்டுமே நான் வாசனைக்காக தான் வச்சுருக்கேன். பறிக்கிறது ரொம்ப அதிகம்லாம் இல்லை, கொஞ்சம் தான் நான் பறிப்பேன். அதுவும் டைம் இருந்தால் மட்டும்தான் அதை பறிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் எனக்கு இருக்காது. நான் வரும்போதே கொஞ்சம் இருட்டிடும், அதனால் செடியில் கை வைக்க பயமாக இருக்கும். இது என்னோடய மல்பெரி செடி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். மல்பெரி செடி 3 வெரைட்டி. அதெல்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்துச்சு, இலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. புது புது இலையெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு. எப்போ தான் இவங்கெல்லாம் பழுக்க போகிறாங்க, அதாவது காய்க்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. சரி, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போய் சமையல்லாம் பார்த்துடலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தா காரக்குழம்பு. காரக்குழம்புல கருப்பு சுண்டல், காராமணி இதெல்லாம் போட்டு நிறைய காய்கறி எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு காரக்குழம்பு. தொட்டுக்க முட்டை, அதே வேக வச்ச பயிர் கொஞ்சம். இதுதான் எங்கள் வீட்டு சமையல். காலையில் டிஃபன் ஒன்று, அதுக்கப்புறம் லஞ்ச் ஒன்று, அந்த மாதிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி செஞ்சேன்னா எனக்கு வேலைக்கே போக முடியாது. ஆனால் ஒரு சில நேரம் டிஃபனுக்காக நான் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பண்ணிப்பேன். அதை ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி போட முடியல. இப்போ நான் இன்றைக்கி இதையே தான் எடுத்துகிட்டு போகிறேன் மத்தியானத்துக்கு, காலையிலத்துக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன காயெல்லாம் போட்டு அந்த காரக்குழம்பு இருக்க போகுதுன்னா, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், இது கூடவே வேக வச்ச பயிறு. இதில் பார்த்திங்கன்னா 3, அதாவது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சுண்டல் இருக்குது, கருப்பு சுண்டல், வேர்க்கடலை இருக்குது, வெள்ளைக்காராமணி இருக்குது. 3மே இருக்குது. இது பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, எனக்கு ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறமா சாப்பாடு கட்டும்போது இதையும் கொஞ்சம் வச்சு கட்டிடுவேன். குழம்புலையும் பாதி போட்டுருவேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேலேயே நான் வேக வச்சுருக்கேன். இந்த குக்கரில் இருக்க பருப்பெல்லாம் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் இப்போ முட்டை போட்டு 2 விசில் விட்டுற போகிறேன். சீக்கிரமாக முட்டை வெந்துடும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிடுச்சு. சாப்பாடு முக்கால்வாசிக்கிட்ட வெந்துருச்சு. இப்போது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்க போகிறேன். அடுத்தது காய்கறி எல்லாம் போட்டு தேவையான தண்ணி, தேவையான புளி இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். என்னோடய மார்னிங் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ரொம்ப ஸ்பீடாக பரபரப்பாக போச்சு. வீடியோ மோஸ்ட்லி என்றைக்காவது நான் லேட்டாக போக போகிறேன், இன்றைக்கி 1 ஹவர் லேட் போக போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் வீடியோ எடுப்பேன். இல்லைனா என்னால் எடுக்க முடியாது. ரொம்ப நான் 8 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கேட்டில் நின்னாதான் நான் கரெக்டாக வேலைக்கு போக முடியும். ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா கூட டிராஃபிக் ஆகிடும், போக முடியாது. இப்போ குழம்புக்கு தேவையான
தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது கூடவே புளி தண்ணியும் ஊற்றிக்க போகிறேன். அடுத்தது நம்ம வேக வச்ச பயிர் இருக்குல்ல, அதில் வந்து பாதியை இது கூடயே சேர்த்துக்க போகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் காலையில் வந்து நான் டிஃபனும் செஞ்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு ஒன்று செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டேன். அதாவது இந்த வேலை செய்கிறதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். அதாவது ரொம்ப லேட் ஆகிடுது, பசங்க அடம் பிடிப்பாங்க, ட்ரெஸ் அயர்ன் பண்ணணும், அப்புறம் அவங்க குளிக்க லேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் காரக்குழம்புக்கு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து நிறைய பயிர் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு நல்ல டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். இப்போ குழம்பு கொஞ்சம் ஓப்பனில் இருக்க மாதிரி மூடி வச்சுருந்தேன். நல்லா கொதிச்சிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நமக்கு ஐயோ குழம்பு சுண்டிருச்சுடா அப்படின்ற ஸ்டேஜ் நம்ம மனசில் எப்போ தோணுதோ அப்போ தான் குழம்பு நல்லா ரெடி ஆகும். இது என்னோட கண்டுபிடிப்பு. நான் வந்து சொன்ன மாதிரி நிறைய சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்கு வந்த உடனே எப்போவுமே டெய்லியுமே வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டயர்டாகுது, முடியலை, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு இன்றைக்கி வடித்தாச்சு. கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சா தான் கிளற முடியும். இந்த பாத்திரம் வந்து சாப்பாடு கிளறதுக்காகவே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மீன்லாம் கழுவும் போது கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும். நல்ல பெரிய கடாய் வந்து இந்த பாத்திரம். பார்க்க வந்து சின்னதாக உங்களுக்கு தெரியும். இது நல்ல பெரிய பாத்திரம். இதில் போட்டால் தான் சீக்கிரம் ஆறுற மாதிரியும் இருக்கும். தட்டுலலாம் போட்டால் மறுபடியும் ஒரு பாத்திரத்துக்கு போட்டு மறுபடியும் கிளறணும். சரி பார்த்தா ரொம்ப சூடாக இருந்தது. இதை எப்பயும் ஆற வச்சுடுவேன். இன்றைக்கி நான் ஆற வைக்கலை. அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்னா மறந்துட்டேன், டைமை பார்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு சுண்டி வந்துடுச்சு. இப்போ சாப்பாடு கிளற போகிறேன். பார்த்திங்கன்னா பயிறு குழம்புலையும் நிறைய போட்டிருக்கேன். அதே மாதிரி சாப்பாடு கட்டும்போது கொஞ்சம் மேலே வச்சுடுவேன். அது இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கும் வச்சுருவேன். முட்டையும் வச்சுருக்கேன். அதாவது இப்போ தான் நிறைய வீடியோஸில் நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். அதனால் மோஸ்ட்லி வந்து காரக்குழம்புனா கண்டிப்பாக பொரியல் பண்ணுறனோ இல்லையோ முட்டை கண்டிப்பாக வேக வச்சிடுறேன். இந்த மாதிரி 1-2 பயிறு, அதுவும் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டா அந்த பயிரும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ வந்து சாப்பாடு நல்லா கிளறியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நிஜமாகவே. வீடியோ எடுத்தேன் அப்படின்றது எனக்கே ஹாப்பியாக இருந்தது. வீடியோவில் வந்து அந்த கலர்ஃபுல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நிஜத்தில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி காரக்குழம்பு. லைட்டிங் வந்து என்னால் செட் பண்ண முடியல, வேறு ஒன்றும் இல்லை. லைட்டிங் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் வந்து கிச்சனில் ஒரு டியூப் லைட் தான் போட்டிருக்கேன். அடுப்புக்கு மேலே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கனால நல்ல வெளிச்சமாக வந்து என்னோடய கிச்சனில் அடுப்புக்கிட்ட இல்லை. அதனால தான் கொஞ்சம் டல்லாக அப்படி இருக்க மாதிரி இருக்குது வீடியோ. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு 11:30க்கு லன்ச்சு, பையனுக்கு 12:30, எனக்கும் 12:30 தான். வீடியோ கடைசியில் இன்னொரு பூனைக்குட்டி காட்டுறேன் சொன்னேன்ல, அங்கே பார்த்தீங்களா செடிக்கு மேலே எப்படி பெட்டு மாதிரி படுத்துட்ருக்காருன்னு எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு பார்த்த உடனே. காலையில் இந்த அவசரத்துலேயும் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறது கிடையாது. பூனைக்குட்டிங்களோட பேசுகிறது இதெல்லாம் இருக்கும் தான். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.